தற்போதைய ஒரு முக்கிய தீர்ப்பில் கேரளா நீதிமன்றம் 24 வயதான கிரீஷ்மாவை தனது காதலன் ஷரோன் ராஜ் கொலைக்காக மரண தண்டனை விதித்தது. நெய்யாட்டின்காரா கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கிரீஷ்மாவை 2022ஆம் ஆண்டு ஒரு ஆயுர்வேத பானத்தில் சிறுவழி கலந்து ஷரோனை கொன்றமைக்கு குற்றவாளியாக அறிவித்தது. இந்த குற்றம் அதிக அரியவை என்று நீதிமன்றம் விவரித்து, குற்றம் முன்புறமாக திட்டமிடப்பட்டு நிகழ்த்தப்பட்டது என்று எடுத்துக்காட்டியதோடு, கிரீஷ்மாவின் மாமனார் நிர்மலகுமாரன் நாயரும் குற்றத்தில் உதவியதற்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். இருவருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டு அவை ஷரோனின் பெற்றோருக்கு இழப்பீடு வழங்கப்படும். இந்த தீர்ப்பு பொதுமக்களின் மிகுந்த ஆர்வத்தை மற்றும் பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றத்தின் 586 பக்க தீர்ப்பில் காவல்துறை கொடுத்த முற்றிலும் சான்றுகளின் சிறப்புகளை வலியுறுத்தியது. பாதுகாப்பு தரப்பு கிரீஷ்மாவின் இளமையை மற்றும் முந்தைய குற்றப்பக்தியற்ற தன்மையை அடிப்படையாகக் கொண்டு தனிவிலக்கு தேடிய போதிலும் குற்றத்தின் மிகை நேரத்தை கருத்தில் கொண்டு உச்ச தண்டனையை வழங்குவதாக நீதிமன்றம் அறிவித்தது. கேரளாவில் மரண தண்டனை பெற்ற மிக இளவயதான பெண்ணாகவும் மரண தண்டனை வழங்கப்பட்ட 3வது பெண்ணாகவும் உள்ளார் கிரீஷ்மா. இந்த வழக்கு ஆராய்வுகளின் மிக முக்கியத்துவத்தை மற்றும் நீதித்துறை வழங்கும் நியாயத்தை எவ்வாறு வழங்குகிறது என்பதனை பரிசீலிக்கிறது. மேலும் முன்புறமாக திட்டமிடப்பட்ட குற்றங்களின் கடுமையான விளைவுகளை நினைவூட்டுகின்றது இந்த பதிவு. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.